இந்த ராத்திரி நேரத்துல இங்கே வந்து சுடலை நினைக்கிறீங்களோ நெருப்பாங்கதா கல்யாணம் முடிஞ்சு பிள்ளையும் பிறந்ததாகத்தான் நான் தச்சிருக்கிறேன். பயங்கர இருட்டு என்ற பொடியானதெல்லாம் தூங்குகிறது. யாருக்கும் தெரியாத பல விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன், இதுல சொல்ல போறேன். மனைவியும் பிள்ளையும் வாழுதுன்னு சொல்லி எனக்கு வாம்பு. இங்கு மனைவியும் பிள்ளையும் வைத்து தொட்டிலை மகன் வேற போட்டு தன் பிள்ளை போல் மற்றைய வாலிப பிள்ளைகளும் இந்த முடிவு எடுக்கக்கூடாது என்று கொஞ்சம் சூடா பிறகு நீ வந்து சுடலையில இருந்தாங்க. சரி, கண்ணாடி பிடி சுடலையில இருந்து நவியும் பிள்ளையும் மேல விழுந்துக்கூடாது. ஓ சரி சரி. ஏன் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வந்தது என்னன்னு கேட்டால், இந்த பிள்ளையை நான் மனைவியாகவும் இது அவருடைய குழந்தையாகவும் இறந்தவங்களோட மகனுக்கு இறந்ததுக்கு பிறகு நீங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் பிறந்திருக்கு. உங்களோட மகன் தவறி எவ்வளவு நேரம்? ஒரு வருஷத்துக்கு மேரியா. அப்ப நீங்க இங்க வந்து அந்த ஒரு வருஷம் புட்பேதோ குண்டுமணி மாதிரி நான் இருக்கு. அந்த புட்பேதோ குண்டுமணி போவே அந்த குண்டுமணி எப்படி பதறன்றதை பற்றி ஒருவருக்கும் தெரியாது. சிந்திதன் இனி எப்படா வரப்போராய். இறந்த மகனுக்காக வேண்டி ஒரு தீவை கொண்டு வந்து அந்த தீவுக்குள்ள மகனுக்கு இறந்ததுக்கு அப்புறமா வந்து திருமணம் பண்ணி வச்சு திருமணத்துல வந்து ஒரு குழந்தையும் பிறந்ததா வந்து எனக்கு ஆசைப்பட்டிருக்காரு. கல்யாணம் முடிக்கணும், பிள்ளை இருக்கணும், பேர பிள்ளை இருக்கணும். இப்போ அவர்கிட்ட தனிமை வந்து காரணம் இதுதான். வெல்கம் டு ஆர்ஜே வித் ஜே ரைட். அன்னையும் கூட வந்து நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் நீங்கள் எங்களுடைய ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. தீவா வந்து வீடியோ ஒன்று காண்பிச்சிருப்பார். அதாவது யாழ்ப்பாணத்தில் சாவக்கச்சேரியில் தீவுக்குள்ளே தன்னந்தனியே சிவனேன்னு இருக்கிற ஒரு ஐயா, அவரோட வாழ்க்கையை வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னங்கண்ணா, இப்போ அவரை பற்றி இதுவரைக்கும் வீடியோ எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து தெரியாத பல விஷயங்களை வந்து கண்ணனை இன்னைக்கு நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. என்ன சொன்னால், கண்ணனும் இதே ஊர் அப்படிங்கிறதுனால ஐயாவை பற்றின பல விஷயங்கள் அண்ணாவுக்கு தெரியும். ஸோ அவர் தான் தம்பி. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த வீடியோ போட்டாங்க. பட் இருந்தாலும் யாருக்கும் தெரியாத பல விஷயங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம், இதில் சொல்ல போகிறேன். அதோட சேர்த்து ஐயாவோட ஒரு நாளைக்கு இந்த ஒரு நைட் லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முன்னாடியே வந்து நீங்கள் ஆர்ஜே தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் அதோட இது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து இருக்க போகுது. காரணம் ஐயாவோட நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். என்னங்கண்ணா, ஸோ என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகும்போது ஒவ்வொன்றா சொல்லலாம் இல்லைங்களா? போகும்போது சொல்லுவோம். ஓகே. ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுனா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் இது வந்து எந்த ஏரியாண்ணா? சரியா, இது வந்து சரியா சாவஜரி டவுன் தான் தெரியுதா? சாவஜரி டவுன்லேருந்து வரையில் கண்ணாடிப்பட்டி இந்து மைதானம். கண்ணாடிப்பட்டி இந்து மைதானம்னு சொல்றது. ஏன் கண்ணாடிப்பட்டிங்கிறது? அந்த இடத்துக்கு பேர் கண்ணாடிப்பட்டி இந்து மைதானம். ஓகே. அப்படி அங்கிருந்து இது அதுல இருந்து ஒரு 100 மீட்டரும் இல்ல. அப்படி வந்தா இதுல ஐயா அந்த அதுல ஒரு கோயில், சிவன் கோயில் ஒன்று இருக்கு, சின்ன கோயில் உண்டு. அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு இடையில இருக்கிறது தான் ஐயா வீட்டை போற தீவுண்ட பாதை. இதான் இந்த ரோடு வந்து மெயின். அந்த ரோட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இது வந்து தனங்களப்பு ரோடு. தனங்களப்பு பனங்கிழங்கு அதெல்லாம் இல்ல, தனங்கிழப்பு மன்னாருக்கு போற ரோடு. ஓகே. சரியா, நல்ல மழை பெஞ்சு தண்ணி பெருக்கிடுச்சுன்னா இதெல்லாம் தாண்டும்ல? ஆமா, இது தாண்டிருந்தா நான் அவர்கிட்ட வாழ்வாதாரத்துக்காக இதுக்கு போக வேண்டியதாக கிடக்கு. அவர்கிட்ட வாழ்வாதாரம் தாண்டி அவர் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் காலம் ரீசெண்டாக இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளதான் அவர் இங்கே வந்து இதை ஏற்பாடு செஞ்சுக்காரு. இவர் முன்ன வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே இவர் எங்கே இந்த ஒரு கோயிலை வச்சு ஆதரிச்ச ஒரு அம்மன் கோயில். இதெல்லாம் அவர் தன்னந்தனி அவர் செய்யறதா? தனியாக ஒரு மனுஷன் இதை செய்கிறாருன்றதுலாம் யோசிக்க வேண்டிய விஷயம். பெரிய விஷயம் தான். சரியா, அப்போ 20 வருஷத்துக்கு முன்னே இவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் ஒரு காணிக்கில் அம்மன் கோயில் வச்சு வழிபட்டவர். சரியா, ஓலையால மேஞ்ச ஒரு குடியில் ஒரு அம்மன் கோயில் வச்சு வழிபட்டு அந்த நேரம் இவர் வந்து கரகாட்டங்கள் அம்மன் அலுவலில் வந்து கரகாட்டம் ஆடுறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல் ஒன்று வச்சுருக்காரு தானே, அந்த கல்லை தலையில் அது உண்மையிலே ரியலாகவே அவர் தூக்கி வச்சுருப்பார். அவருக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அவர் மென்டலாக அப்செட் ஆகவும் இல்லை. அவர் கிளியராக தான் இருந்திருக்காரு அந்த டைம். சரியா, நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் கண்ணால் கண்டிருக்கோம். சரியா, தலையில் கல்லை தூக்கி வச்சு ஆடி வாக்கு சொல்லி அப்படியெல்லாம் இருந்திருக்காரு. ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னு சொன்னார், இங்கே வந்து தனிமையில் இருக்க வந்து வர வேண்டிய காரணம், அவருக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, குட்டி இருக்குது, சொந்தக்காரர் இருக்கா, எல்லாருமே இருக்காங்க. இப்போ தனி மனுஷன் இல்லை, அவரை தனியாக வாழணுமே அவர் வந்துட்டார் ஒழிய அவரை யாரும் கைவிடலை. சரியா, அவர் தனிமையை தேடி வந்துட்டார். காரணம் என்னென்னா அவருடைய மகன் ஒரு ஆள் தவறிட்டார். சரியா, அவர்கிட்ட
ஒரு அகால மரம் அடைஞ்சிட்டாரு. அட இது சரியா சின்ன வயசுலயே. அப்படி இதெல்லாம் வந்து அவர வேலை தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். பூக்கொண்டு நாட்டி 2 பக்கமும். அட இது என்ன இதெல்லாம் வச்சு ரோடெல்லாம் வச்சு அங்காலஞ்சாலம் மண் சலியாம. என்ன நடந்து தவறு என்ன மகன்? அவரோட மகன் வந்து ஒரு அகால மரம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் அதே யோசிச்சு முதலாவது கட்டமாக நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு அவர்கிட்ட அந்த பேனர்கள் இருக்குது தானே, இந்த இப்போ மரண சடங்கில் வந்து பேனர்கள் அந்த இது நோட்டீஸ்கள் அடிப்பாங்க தானே, அதுகளை கொண்டு வந்து அவருக்காக ஒரு பூங்கா உருவாக்கணும்னு தான் நீங்கள் மகனுக்காக. ஓ இறந்த மகனுக்காக. இறந்த மகனுக்காக ஆரம்பத்தில். அப்போ இது என்னன்னா சரியா இறந்த தன்னோட மகனுக்காக தனி தீவை வந்து செய்கிற பிளான் தான் அந்த பிளானில் தான் அவர் வெளிக்கிட்டது. அப்புறம் அவர் இந்த பழைய சாமான்கள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒண்டா செஞ்சு அப்படி செஞ்சு ஆரம்பத்தில் இங்கே இருந்தது வந்து ஒரு பேனர் அவர்கிட்ட மகன் அந்த கண்ணீர் அஞ்சலி பேனர் மட்டும்தான். அதை வச்சு மகனுக்கு ஒரு பாட்டு ஒன்று ஆக்கி அவர் வந்து அந்த மகன் இறந்தா பிறகு அதுலேயே யோசனை போய் 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 அவர் வந்து தனிமையிலேயே தான் இருந்துருவோம் வரைக்கும் அவர் தேடி வந்த இடம் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறேன்னா அந்த சாமி படங்கள் அதுகள் ரோட்டு வழியே இருக்கு அந்த அந்த உடைஞ்ச சாமி படங்களை போடுவாங்க தானே, அது எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சு அவர் வந்து அப்படியே தெய்வத்தோட தெய்வமா நான் அப்படி சாமி குளிக்கிற கிணறு போல அவர். அண்ணன் என்ன இவ்வளோ ஆழமாக கட்டி இருக்காரு, பயங்கர ஆழமாக இருக்கு. அங்கே ஒரு படிக்கட்டெல்லாம் வச்சு ஏன்னா இதில் ஒரு விளையாட்டு செஞ்சுக்காரு. மழை பெஞ்சா தண்ணி அதுக்கால வந்து இதுக்குள்ள வந்து நிரம்புற மாதிரி ஒரு பிளானிங். வெளி தண்ணி அந்த அந்த அங்கே அப்படி வந்து வாய்க்காலால் வந்து இதால் வந்து இதில் தண்ணி நிறைஞ்சு இங்கே படிக்கட்டு இறங்கி வரது. எப்படி வேலை. ஆனால் உண்மையில் எந்த ஒரு தந்தையும் இப்படி இருக்க மாட்டாங்க இறந்த மகனுக்காக வேண்டிய. ஏன்னா கஷ்டம் இருக்கிற எதுவுமே இல்லை, லைட்டு வெளிச்சம் இது ஒன்று மேலே சுற்றி முற்றி பார்த்தா பயங்கர இருட்டு. ஏன்னா ஆனால் ரீசெண்டாக கதவெல்லாம் பூட்டி இருக்கு. இதில் கிச்சன் திறந்துருக்கு. அதே மாதிரி அதில் பூசை நடக்கிறதால அந்த கோயிலுக்கு போயிட்டு வர என்னமோ. எங்கே அந்த சிவன் கோயில்லையா? அந்த சிவன் கோயிலில் பூசை நடக்குது தானே. இப்போ அவர் தங்குறது இதுக்குள்ளவா? இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ எல்லாம் புதுசாக மாடல் மாற்றிருக்காரு. இதுக்குள்ள வந்து பெரிய பில்டிங் அதில் எல்லாம் கட்டையில் ஆப்டோல் கிடைக்காது. அது கிடைக்காது. அப்போ அது கிடையாது. அப்போ ஓகே நார்மலாக அவர் தெரிஞ்சு இருக்கார் சொல்கிறாருன்னு போட்டு அவர்கிட்ட நீளமாக தெரிஞ்சு அவர் காலையில் எழும்புவார், வேலைக்கு போவார். மேசம்பேலை கூடுதலாக மேசம்பேலைக்கு தான் போகிறாரு. மேசம்பேலை போய் அன்றாடமாக அவர்கிட்ட வாழ்க்கையை பார்த்துக்கொள்வார். மேசம்பேலைக்கு போகிறாரு. மேசம்பேலைக்கு போகிறாரு. அவர்கிட்ட மெயின் வேலையே மேசன் வேலை தான். போவார், கிடைக்கிறத கொண்டு வந்து ஏதோ செஞ்சு கொள்கிறாரு. ஆனால் மற்றும் பல இப்போ நாங்கள் கழிப்பிட்ட அளவுக்கு அவங்களோட ஃபேமிலி விட்டையோ அங்காளையோ போகிறதா எனக்கு என்ன தெரியலை. இங்கேயே தான் இருக்கார். அவர்கிட்ட நோக்கமே அதுதான், எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வந்து இப்படியே தனியாக இருந்துருவோம் என்றதான் அவர்கிட்ட நோக்கம். இப்போ அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு இப்போ காசு பணம் அதுகள் எல்லாம் தேவை இல்லாட்டியும் அவருக்கு தேவையான சாமான் வந்து உணவு, சமைக்கிறதுக்கு சாமான் அது எழுதுகள் அப்படியான ஒரு நிலைமை. யாரும் தெரிஞ்சாக்கள் கண்டா கொண்டா அவருக்கு தேவையான உணவுப் பொருட்களை வண்டி கொடுத்தா ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். சிவாக்கள் போட்ட வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். அதில் கீழே கமெண்ட் கொஞ்சம் வாட்சி நான் ஏன் அவருக்கு அப்படி தூக்கி வச்சுருக்கேன்னா பயப்பட தேவையில்லை. அவரால் ஏழும் கண்டிப்பாக ஏழும். உறவுடைய இப்போ எனக்கு தெரிஞ்சபடியா நான் பயமில்லாம் சொல்கிறேன். என்ன காரணம்னா அவரால் ஏழும் கண்டிப்பாக. என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்திருக்கா. என்ன சொன்னால் திவா வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தான். ஆனால் திவா அண்ட் அதுக்கு முன்னால் வீடியோ பண்ணவங்க நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாத பல விஷயங்கள் வந்து அண்ணாவுக்கு தெரியும். ஸோ அதை வந்து வெளி மக்களுக்கு சொல்லி ஆகணும் பிறகு நானும் கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெல்லாம் பாசிட்டிவாக சில பேர் போட்டிருப்பாங்க கொஸ்டின் மாதிரி, அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லி நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ பண்ணுனா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரகலாதன். ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்படிங்கிறனால ஈவினிங் ஐயாவை மீட் பண்ணி பேச கூட்டிகிட்டு வந்தாருன்னா ஸோ மீட் பண்ணி பேசிவிட்டு நைட்டுக்கு வந்தால் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த நைட் டைமில் வந்துட்டு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக வேண்டி தான் சொல்லியிருந்தார். ஸோ வந்து பார்க்கணும் ஆள் இல்லை நைட்டில் இந்த டைமில் இப்படி இருட்டில் ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்குன்றது சரியான கஷ்டமான ஒரு விஷயம். நான்லாம் தனியாக இப்படிலாம் விட்டுட்டே வேணும், பைக்கில் எங்கேயாச்சும் தனியாக போயிட்டு வந்துடுவேன். இப்போ நானெல்லாம் அதான் பிளான் பண்ணி லைட்டுகளோட வந்து நாங்கள் என்ன காரணம்னு சொன்னால் சும்மா ஃபோன் லைட்டை வச்சு நாங்கள் இதை செய்கிறன்றது போய்க்காது. எனக்கு தெரியும் எப்படி இருட்டாக இன்னொரு சம்பவம் என்னென்னா இங்கே வந்து சுடலை பின்னால் சுடலை. அந்த லைட் எறிகிற இடம் வந்து இந்த குப்பையில் அதில் துப்புராகிற இடம் குப்பமேடு சரியா. அதுக்கு அங்கால சுடலை. இதுக்கு இஞ்சால என்னமோ தெரியாது, அப்படியே இதை கடல்லாம் இங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஆமாம் கலப்பு மாதிரி. அப்போ இதுக்குள்ள என்ன ஏது பூச்சி பூரான் அது இது என்ன ஒன்றுமே நமக்கு தெரியாதானே. அப்போ எங்கட சேஃப்டியும் முக்கியம். அப்போ ஐயாவோட நம்பிக்கை என்னன்னு சொன்னால் சுற்றி வர சாமி படங்கள் இருக்குது, சாமி துணியாக இருக்காரு, எனக்கு ஒன்றும் ஆகாதான். ஓகே அவர்கிட்ட நம்பிக்கை அது நாங்கள் இதண்டக்கூடாது. நம்பிக்கையை பொறுத்து அவர் வாழ்ந்து கொண்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கூடுவாமா சரி ஐயா அவருக்கு நாங்கள் கூட்டு பார்ப்போம். ஐயா இன்னைக்கு நிற்பாரு ஜோன் ஐயா.
சரி இப்போ பார்த்துருப்பாங்க என்னடா இந்த காலத்துல டிவியில் ஸ்டேஷன் கோளாறு வருது சொல்லி அப்படிலாம் கிடையாது. அது வந்து காஸ்டியூம்ஸும் வந்து வேற, நேற்று வேற உடுப்பு இன்னைக்கு வேற உடுப்பு. 2 நாள் நேற்று வந்து நாங்கள் ஆளை வந்து பார்க்கலாம் போயிட்டு தானே. ஆமாம் ஆமாம், நேற்று இங்கே போயிட்டார் போல். அப்போ இன்றைக்கு திருப்பி நாங்கள் இந்த இதுக்கால விழுந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இந்த டைம் வந்துட்டேன். ஆள் உள்ளுக்கு அடுப்பெல்லாம் எரியுதான் நிற்கிறான்னு பார்ப்போம். இதுக்கு நாங்கள் இதை கொண்டு வந்து நாங்கள் என்னென்ன ஜோனோய் ஜோனை நிற்கிறீங்களோ வரலாமோ? வாங்க 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 வாங்கலாம்பா வாங்க. ரைட், வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தாங்க இதில் உள்ள வைங்கோ. நான் வேண்டும் இருந்தேன்னா நீங்கள் எல்லாம் தண்ணி பத்திரம் எல்லாம் கொண்டு வந்தீங்க. நல்ல விஷயம். இங்கே தண்ணி தான் உங்களுக்கு தட்டுப்பாடு. சரி சரி, உள்ள போவோம். நன்றி நன்றி. என்ன நடக்குது? வாங்க உள்ளுக்கு. என்ன நடக்குது? மழை இதுக்கால வா போ. பெரிய உடம்பா நாக்கள் வந்தா விரையில ஆகுலே. கொஞ்சம் கஷ்டம். பிரிச்சாலாண்டாப்பா கதவு. கதவு வாங்க அப்படியே வாங்க உள்ளுக்கு. இந்த அந்த காலத்து வாழ்க்கை என்ன வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கஷ்டம். எப்படி இருக்கிறோம்? ரொட்டி எல்லாம் சொல்லுவாங்க. ரொட்டி என்ன சாப்பாடு செய்றீர்கள்? ரைட் ரைட் ரைட். பாப்போம். இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல் ரொட்டி. இன்றைக்கு தட்டு ரொட்டின்னு சொல்லுவீங்க என்ன? மண்ணெண்ணெய் விளக்கு பின்ன வேட்டிலாம் பார்த்த போகுது. இது தண்ணி போதில்லை, குடிக்கிற தண்ணி. உடைச்சி தாரதோ? இல்லை இல்லை, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. குடிக்கிற மினரல் வாட்டர்லாம். நான் இங்கே தண்ணி பிரச்சனை என்று சொன்னீங்களோ, என்ன நடக்குது? ரொட்டி அங்கே அதுக்கு என்ன நடக்குதுங்க? ஷாப்பிங் பேக் கிடக்கு. அந்த அந்த மரக்கறி பேக் இருக்குல்ல, இப்போ தான் அதுக்கு ஒரு ஷாப்பிங் பேக் போத்துருக்கு எடுத்து கொடுங்க. நாங்கள் அவசரத்தில் ஒரு நாள் தேங்காய் இருக்குது, ஷாப்பினுக்குள்ளே இருக்குது தேங்காய். அவசரப்படுறாங்க ஆறுதலாக சாப்பாடு செய்யுங்க. நாங்களும் என்ன இந்த டைமில் வந்தால் தான் நீங்கள் நிற்பீங்கன்னு போட்டு ஊற்றுணும். அந்த ஜொக்கு விடுங்க இல்லாட்டி. தோசைக்கல் இல்லை போல என்ன இருக்கு? அப்போ தோசைக்கல்ல போட்டுருக்கலாம் எல்லாம். பொரிக்க போவீங்க. ரைட் ரைட். ரொட்டி பொரிச்சு இந்த ரொட்டி இப்படி எண்ணெயில் பொரிக்கிறது இங்கே பக்கம் கூடுதலாக இப்படி தட்டி போட்டு அது அதுலேயும் வச்சு எடுக்கலாம். எண்ணெயும் போட்டு பொரிச்சும் எடுக்கலாம். பூரி மாதிரி கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும். இது எங்களுக்கு புதுசாக இருக்கு. சரி ரைட் ரைட். 3 ரொட்டி காணுமே. அப்போ இது என்ன இதுக்கு என்ன செய்ய போறீங்க? சம்பளோ இல்லாட்டி சம்பல் சுட சுட சாப்பிடலாம். அப்படியே தனியாக சாப்பிடலாம். தேங்காய் பூ ரொட்டியா இல்லை கொத்து ரொட்டியா? இல்லை தேங்காய் பூ தான். என்னடா போகிறோங்க கொஞ்சம் சூடாக பிறகு நீங்கள் அவசரப்படுறீங்க. அவசரம் ஒரு அவசரம் நாங்கள் ஆறுதலாக போவோம். பிரச்சனை ரொட்டி ஒட்டு ஒட்டு அப்புறம் கொஞ்சம் பொரியட்டும். என்ன கொதிக்கல தானே? அப்படியே தானே மத்தியானம் ஒன்றும் காசு கொடுத்து வாங்க. அடிக்க போக அப்ப பொங்கலோடைய இந்த பானியை தந்தேன். சரி சரி சரி. நீத்து போட்டி இந்த மிளகாய உருவாக்கினேன் இந்த தோட்டத்துல. நீங்க எந்த தோட்டத்துல உருவாக்கினது? காஞ்ச மிளகா செத்த மிளகா எல்லாரும் வந்து எடுத்தவ. நான் இன்றைக்கு தான் ஆஞ்சு வச்சேன். ஜோனே அப்ப நான் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கணும்? 20 வருஷம் வருமே. ஏன்னா அப்போ கோயில் வழியை உங்களை கூப்பிடுறேன். இப்ப சந்தோஷம். இப்ப பாம்புக்கு வாழ்க்கை இந்த பாம்புக்கு வாழ்க்கை சரியா வந்தா அந்த பாம்போட அதை போய் படுக்கும். அது சரி. அப்ப அதனாலபடியா நான் என்றாலும் தன்னுடைய உறவத்தை எடுத்தாலும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தனக்கு பிடிச்ச ஆக்களோட தான் அதை ஒரு கல்யாணத்தை நடத்தும். கேட்டுக்கொள்ளுங்க. தத்துவத்தை வழியா எல்லாரும் இப்படியான தத்துவம் பேசுவாங்க. அதிகம் தெய்வான பாட்டியங்கள் அப்படித்தான். மற்ற என்ன கேட்டால் பட்டணத்தார் கண்ட கண்ட இடங்கள் எல்லாம் சாப்பிடுறாருன்னு சொல்லி சொல்லி தமக்கு அப்பத்துக்கு நஞ்ச ஊத்தி கொடுத்தது பட்டணத்தார் சொல்றாரு. என்னென்றால் என்ன ஓட்டப்பம் வீட்டை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று சொல்லி போட்டு சுழட்டி எறிஞ்சு விட்டேன். நமக்கு என்ற வீடு 10 எரிஞ்சு விட்டது. இன்றைக்கு நாங்கள் நிம்மதியா இருக்கிறோம். இதுல நான் கிடக்க கூடவே இதுக்கு முந்தியண்டா கிடக்கல தூக்கிட்டு போயிடுவாங்க. புரிச்சால செஞ்ச வீட்டுல ரொட்டி எரிய போகுது. அது ஆனா நல்லா இருக்கு. எல்லாமே பிரிச்சு தானே கிடைச்சது உங்களுக்கு. எல்லாம் தூக்கி தூக்கி கொண்டு வந்து எல்லாம் இந்த வீணப்பட்டி எல்லாம் கொண்டு வந்து தூக்கி எறிஞ்ச வீணப்பட்டி எல்லாம் நான் அழகு ஒட்டி வச்சிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தூரத்திலே இவ்வளவு செய்கிறாரு. தண்ணி எங்க எடுக்கிறீங்க? அந்த சுடலை அந்த பேப்பர்லையா? சுடலை பேப்பர்லையோ தண்ணி வந்து சுடலையில இருக்குது. அந்த சுடலைக்கு நான் போய் கேட்க தண்ணி பேப்பர் இருக்கிற வழியில சுடலைக்கு வழியிலன்னு சொல்லி அந்த பேப்பர்ல இருந்து தான் தண்ணி எடுத்து வந்து குடிக்கிறேன். கொஞ்சம் குடிக்கிறியா?
சுடல்ன்றது நீங்க பயமுறுத்துறீங்க. இந்த பக்கத்துல தான் அந்த ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக கன மாக்கள் பண்ணி வந்திருக்கிறீர்கள். இல்ல நீங்க நாளைக்கு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். சரி சரி. இப்போ ஒரு மாதத்துக்கு காணும் போல எனக்கு. நாங்க மற்றது எப்படியான இது தச்சம கள்ளன் வந்தால் சும்மா இருக்கா டெலிஃபோனை கதைப்பமண்டு ஹலோ ரெண்டா விட்டுட்டு ஓடுவார் ரெண்டு ஒரு பயத்துல இதுக்கு நான் வச்சிருக்கேன். தச்சம கள்ளனுக்கு ஏதோ ஆட்டோமேட்டிக்ல வச்சிருக்கானோ தெரியாது. நாங்கள் ஓடி போவோம். நான் சும்மா எடுத்து ஹலோ எப்படி உடனடியா வாங்கும் சொல்லி சொல்ற மாதிரி இல்ல சந்தோஷம். இப்ப இங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒரு பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு எல்லாம் நடக்குது. எல்லாம் ஒரு பிரச்சனை. சரி நாங்க இருக்கிறோம். நீங்க இப்ப முதல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த லேடிஸ் கோச் பக்கத்துல அந்த வீட்டுல ஒரு கோயில் ஒன்று வச்சிருந்தீங்க. கோயில் ஒன்று வச்சு சாமி எல்லாம் ஊர்வலம் வந்து இந்த கல்லுகள் எல்லாம் சில பேர் பொய்யண்டின இல்ல அது போய் இல்லை, கல் வச்சது போய் இல்லை. அது நானே கண்டிருக்கேன். அது அந்த நேரம் அது ஐயா வீட்டு வந்தோன்னே அது மாறிட்டு அந்த மைக்கு உடனே ஓகே. அதெல்லாம் உங்களால் இயலும். அது சில பேர் அதை இயலாது அப்படி செய்யணும். ஆனால் நாங்கள் பார்த்த அளவில் ரொட்டி இருக்கா பிரட்டி விடுவோம். அதான் முக்கியம். முக்கிய ரொட்டி சாப்பாடு தான் முக்கியம். அப்ப நாங்கள் அப்ப அந்த நேரம் நீங்க அந்த கல்லு எல்லாம் தூக்கி ஆடுறது தெரியும் தெரியும் நாங்க பாத்துருக்கோம். அப்ப நாங்கள் நீங்க கல்லு எல்லாம் தூக்கி வச்சு ஆடி மற்ற அந்த குடத்துல தண்ணி வச்சு கை பிடிக்க பேப்பர்ல எல்லாம் வந்ததுதானே இங்கிலீஷ் பேப்பர்ல அதெல்லாம் உண்மை சம்பவம் தான் பிரலாதன். அதெல்லாம் நாங்கள் நீங்கள் எந்த விஷயத்தையும் இருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் சும்மா தான் கிடந்தெடுத்து இது செய்யறதுக்கு எவ்வளவு வேணும் கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இந்த அம்மாவும் எனக்கு விருப்பமான அம்மான்னு சொல்லி அம்மா கொண்டு வந்து நான் வந்தேன். இந்த தெய்வங்கள் என்ன வராகி எல்லாம் வச்சிருக்கிறோம். முழு இது தெய்வங்களும் இங்க உள்ளுக்கு இல்லாத தெய்வங்கள் ஒன்றும் இல்லை. சரி ஜோன். அப்ப இங்க வரணும்ன்ற என்ன உங்களுக்கு தோணும்? இங்க வந்து அந்த கோயிலை நான் கொடுத்தேன். நான் அந்த கோயில அப்படி ஒரு அம்புக்குறி ஒன்று வந்து இதுக்கு விழுந்தது. இப்படி ஒரு பழையமான ஒரு அம்புக்குறி ஒன்று வந்து இப்படி நீங்க அம்புக்குறி அப்படி தான் இப்படி இருந்து இப்படி வளைஞ்சு இப்படி வரும். அப்ப அது போய் இதுக்கு இந்த 10 கோயில் எடுது. அது வழியா வந்தா அப்படியே வந்தது பாதையால வந்தால் இதுக்கு புத்து மற்ற வளர்ச்சி அடைஞ்ச பத்திகள் தான் இருந்தது. அதை நான் அப்படியே எல்லாம் புதுசா செய்து ஒரு சோழவனமாக்கி போய் அது எல்லாருக்கும் ஒரு ஆசையை வந்துருக்கு. நாங்களும் அதுக்காக தான் பார்த்தவே என்ன செய்யணும் என்னப்பா இன்னும் யூடியூப் வந்து ஒன்று இருக்குது. இது அம்மன் புதுமை எல்லாரும் சாமி வேஷம் போடலாம். எல்லாரும் சாமியா களத்துல 25-30 மாலையும் போட்டு தீச்சையும் குறியையும் வச்சு தான் சாமி என்ற வேஷமா போகலாம். ஆனா நான் ஒரு மாலையும் இல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது அதுதான் சாமி என்றதை நாங்கள் அறிய வேணும். நாங்கள் மாலையை போட்டு 5 மோதிரத்தை போட்டு பவுனால நாங்கள் சூடிக்கொண்டு வந்து அவரை சாமி என்று வாழ்த்துவினம் என்று கேட்டால் அவரை பணம் இருக்கிறபடியா வாழ்த்துவினம் என்ன வார்த்தாயிரம். ஏன்னா நான் குப்பேக குண்டுமணி மாதிரி நான் இருக்கிறேன். அந்த குப்பேக குண்டுமணி போவேக அந்த குண்டுமணி எப்படி பவர்ன்றதை பற்றி ஒருத்தருக்கும் தெரியாது. அது வெளியில நீங்க தண்ணீர் எடுத்து கலக்கி போட்டு குண்டுமணியை பாருங்க எப்படி பழிச்சு ஊத்த ஈத்தி ஒன்றும் பிடிக்காது அந்த குப்பேக போன. அப்ப நாங்கள் முதல் அறிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா இதுல வந்து இப்ப நீங்க இதை பற்றி கவலைப்படக்கூடாது. என்ன இதுக்கு நல்ல விஷயம் சரி. இந்த சோலைவனத்தை உங்களோட மகனுக்கு நீங்க உருவாக்கணும் ஒரு முயற்சியில முதல் இறங்கி இருக்கிறேன். ஆரம்பத்துல அதுதான் இது உருவாக்கி என் பிள்ளை கல்யாணம் செய்து வந்து என் சோலைவனத்தை பார்க்க வேணும். என் பேர பிள்ளையும் பார்க்க வேணும். நீங்க அந்த ஒரு விஷயத்துல சரியா அதனால படிக்க இன்றைக்கு அந்த புள்ள போய் சேர்ந்ததால என்ன என்ற முகத்தை பாக்குறதுக்கு எத்தனையோ யூடியூப்காரர் வந்து இது வந்து அம்மன் அருளும் ஸ்ரீராமனுடைய அருளும். ராமன் வந்து என்ன செய்யறது அங்க இருந்து பார்த்தோண்டு கையை காட்டுறது. ஒரு கையை இப்படி காட்டினாரண்டா பிள்ளையாரும் பார்த்துட்டு ஒரு கையை காட்டினாரண்டா கண்ணச்சி முடி போட்டு கையை காட்டினாரண்டா அதெல்லாம் எப்படி நடக்க வேணும் அப்படி நடந்தே போகும். என்ற உள்ள கிடங்க போகணும்னாலும் போகும். கிடங்கால வலிக்கிட்டு ஓடி வரணும்னாலும் போகும். இப்படி ஒரு வசனம் ஒன்று இன்றைக்கு அறிஞ்சன் இன்றைக்கு அறிஞ்சன் ஒரு வசனம் ஒன்று இன்றைக்கு அறிஞ்சன் ஒரு பிள்ளை ஒன்று ஒரு வீட்டுல செத்துதான். அது குளத்துக்கு விழுந்து செத்துதான். அதே போல புள்ள இன்னொருத்த பிறந்ததான். பிறந்த உடனே அந்த புள்ள சொல்லிச்சுதான் நான் இன்னிடத்தை பிறந்த நான் இன்னிடத்தை செத்து இன்னிடத்தை பாருன்னு சொல்லி அந்த புள்ள போய் இப்ப இந்த வழக்கு நடக்குதான். தாதைக்கும் இருக்கும் நான் யூடியூப்ல ஒரு பெற்றதாகி வயிற்றுல இருந்து இன்னொரு புறப்படுத்தது. இப்ப அவ 2 பேருக்கும் அந்த புள்ளி யாருன்னு சொல்லி வழக்கணும் கதையா இருக்கு. உண்மை போய் எனக்கு தெரியாது. ஏன்னா பொய்யலை நாங்கள் சொல்லக்கூடாதானே. யூடியூப்ல பாத்தினமோ இல்லாட்டி என்னன்னு தெரியாது. புள்ளையா சொன்னால் அது குற்றமாக மதிக்கப்படும். அதனால
படிக்க அந்த புள்ள இன்னொரு வயதில் பிறந்து நான் இன்னும் இதில் இருந்தான் செத்து நான்னு சொல்லி புள்ள நேராக வந்து தன் பொருள் எல்லாம் எடுத்து காட்டுதான் நான் விளையாடினாங்க கொண்டு நான் ஓ அப்படி ஒரு அதிசயமாக இருக்கு அண்ட ஒரு 4 குழந்தை பிறந்திருக்கு ஒரு பொம்பளைக்கு. இப்போ உங்களோட மகன் தவறி எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு வருஷத்துக்கு மேலே. அப்போ நீங்கள் இங்கே வந்து அந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் இங்கே இந்த கோயிலை விட்டுட்டு பிறகு மகன் மூலமாக இங்கே நான் இந்த சோலை அமைக்கணும்னு சொல்லி அம்மன் காட்டின இடத்துக்கு வந்து முதல் ஆரம்பத்தில் அதே மாதிரி சந்தோஷம் இருக்குல்ல போட்டு விடுங்க. இன்னொரு சரி. அப்போ நீங்கள் அதனால் நீங்கள் இப்போ அந்த ஒரு சந்தோஷத்தோட இங்கே இருக்கிறீங்க, மகனோட சேர்ந்து சாமி தெய்வம் எல்லாம் உங்களோட இருக்குன்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கு. அப்போ நீங்கள் இப்போ அங்கே வீடுகளுக்கு போகிற குறைவு. ஆனால் போனால் என்ன மதிக்கப்பட இனித்தான் இப்போ என்ன முகத்தை பார்த்துருக்கிறார்கள். இன்னும் கனகன வேறு என்ன முகத்தை பார்த்து கொண்டு இருக்க அதுக்கு ஒரு அன்பு வாசம் வேறு வேறுக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், ஒரு சோழர் பூட்டி கொடுக்கணுமோ இல்லையாண்டா ஒரு வீட்டை கட்டி அமைச்சு கொடுக்கணுமோ வேண்டாம். இனித்தான் எனக்கு ஒரு நல்ல காலம் வந்து டிவியில் ஒரு சீட்டை பூட்டி 4 தூணை நட்டு எனக்கு கணக்க வேண்டாம். அது பெருசாக நான் கல்வீடு கட்டி தான் அப்படியே போட்டு தான் சொல்லிட்டு நான் கேட்கல. சீட்டு போடுறதுக்கெல்லாம் இப்போ இதால் ஒரு பிரச்சனை இல்லை. அவன் இப்போ யூடியூப்பில் வந்தோன்னா ரெண்டாலும் எங்களுக்கு ஒரு அனுமதி தருவினம். அது ஒரு தனி இடம் ஒன்று இருக்கு. இங்கே வந்து நான் தென்னம்பிள்ளையில் உருவாக்கி இருக்கோம். சரி, நாங்கள் யாரோட எங்காச்சும் உங்களுக்கு சோலார் லைட்டை நாங்கள் சரியா அப்படி ஒரு சோலார் லைட் பூட்டினா அந்த வெயிலுக்கு தண்டன் பாரவியம் தெரியும். இரவில் கண்டிப்பாக அப்படி ஒரு இல்லையண்டா 4 தூணை போட்டு அதுக்கு ஒரு அறுக்கையான ஒரு படலையை போட்டு நான் சாமான் வச்சு பூடி எடுத்துக்கொண்டு போகிறதுக்காகவும் நான் நிம்மதியாக படத்துக்கு உறங்குறதுக்காகவும் இது நாங்கள் கதைக்கலாம். வேறு கதைக்க கூடாது, நாங்கள் கதைக்கலாம். சாமியாக இந்த பெரிய கல்லை தூக்கியே இந்த கல்லை தூக்க இயலாத கல்லையே தமிழ் ப்ரோ வந்து தூக்கியே எனக்கு தலையில வச்சது எல்லா அடியார்களும் எல்லா ஊடகங்களும் பார்த்துருக்கும். அந்த ஊடகம் இப்படி பார்த்துருக்கேன்னு சொன்னா இந்த கல்லை இந்த வயது போன 58 வயதாக போகுது இந்த கல் என்னண்டப்பா சில நேரத்தில் ஆள் என்ன எலும்பு முறிஞ்சு கல்லும் விழுந்து ஆழம் விழுந்துவோம். என்னடா அதுல வந்த சில கமெண்ட் ஒரு தெய்வீக சக்தி இல்லாம தூக்கிலாம் நீங்கள் தெய்வீக சக்தியோட முதல்ல தூக்கி இப்போ கூடுதலாக தென்மராட்சி யாழ்ப்பாணத்தில் உங்களை எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்படி ஒரு வீட்டில் நாங்கள் இருந்து கதைக்கிறோம்ன்றது இவை 4 பேரும் வந்து கதைக்கிறன்றதையும் ஒரு கடவுள் கொடைதானே. அதுவும் கதிரை போட்டு இருந்து கதைச்சு இவர் வந்தவரும் எனக்கு ரொட்டியை சுட்டு தாரார், இந்த மிளகாய் மிஞ்ச கிடக்குது பொறிச்சு ரொட்டியோட தின்னலாம். அப்படி இப்போ நான் என்ன இப்போ கடைசி என்ன இப்போ என்னண்டா இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட மகன் நிம்மதியாக இங்கே இருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷத்தோடையும் கடவுள் உங்களோட இருக்கிறாருன்ற சந்தோஷத்தோடையும் நிம்மதியாக இங்கே இருக்கிறோம். உங்களுக்கு தேவையானது இந்த சீட்டு போட்டு இந்த இதுவும் சோலார் லைட்டும் ரைட். ஓகே. ஏன்னு சொன்னால் இப்போ கன மக்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவர் என்னத்துக்காக இங்கே வந்து இருக்கிறார், இதுக்கான காரணம் என்ன, அப்போ இதை நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்திட்டோம்னு சொன்னால் அதுன்ற அந்த டவுட் தீந்துடும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறது அது இதெல்லாம் செய்வீங்க. இப்போ வந்து என்னத்துக்காக இருக்கிறான்னு கேள்வி கேட்க உங்களுக்கு கேட்ட உதவிகளோ உங்களுக்கு கேட்ட பொருள் பண்ணுறோமோ வந்து செய்கிறா. அப்போ இதில் வந்து முக்கிய காரணம் நீங்கள் முதல்ல இங்கே வந்து உங்களோட மகனுக்காக இங்கே ஒரு பூங்கா அமைக்கும். அப்படியே வந்து நீங்கள் இந்த சாமி சிலைகள் இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களோட அம்மனையும் இங்கே கொண்டு வச்சு ஆதரிக்கிறீங்க. இருந்தனா எனக்கு ஒரு எண்ணம் வந்து வெளியில் ஒரு வீடு செய்வோம். அப்போ வீடு எப்படி செய்கிறது, எனக்கு பணம் வேணுமே, இந்த வீட்டை செய்கிறது, சீட்டு போடுறதுக்கு வேணும், தூண் போடுறதுக்கு வேணும். அப்போ நான் பார்த்தேன் இந்த பொட்டிகளை எடுத்து கொண்டு வச்சேன் ஒன்றுண்டேன். இதை கொழுவி இருக்கா வீட்டை பார்ப்போம். சரி, எல்லாம் கொழுவி வீட்டை பார்த்தா இப்போ நீட்டாக இருக்கு வீடு. ஆனால் இதுங்க அந்த வில்லேஜ் விஞ்ஞானி மாதிரி வெறும் ஒரு மண்டபவர் இல்லாட்டி கஷ்டம். மண்டபவர் இப்போ இவ்வளோ காத்துக்குள்ளே உள்ளுக்கு கொஞ்சம் காத்து முறையில் தானே அதை கேட்ட காத்து அடிக்குது இருக்க வராது. அந்த வரைக்கும் வராது. இந்த சைக்கிள்ல ஒன்றுண்ட அந்த குப்பைப்பட்டியில இருந்து கொண்டு வந்து எல்லாம் கொழுவி இந்த மரங்கள் கிரங்கள் எல்லாம் டிவி இருக்கு. அங்க ஒரு டிவி, இங்க ஒரு அவான்ஸ் டிவி இருக்கு. இந்த மேலே இருக்கு அவான்ஸ் இப்படி அந்த புரிச்சு போட்டு இருக்கிறபடி தான் இந்த சாமான அந்த இணைக்க வேண்டிய. ரைட் ரைட் ரைட். இப்போ நீங்கள் வந்து இப்போ படுக்கிறதுங்க இது வந்து தண்ணி நீங்க வெளியில கைய கழுவிக்கணும். இதுக்குள்ள குடி தண்ணியை வச்சு மூடி விட்டீங்கன்னா கூலாகவும் இருக்கும், எடுத்து குடிக்கிறது. இந்த வெயில் பழங்காலத்திலே அப்படித்தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இங்க விளக்கு தேங்காய் திரிக்கணும் பார்த்து வாங்குறாப்பா.
தட்டிக்கிட்டு விழுத்தி போனேன் ரைட் விளக்கு வச்சுக்கிறாங்க ஓகே 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 இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு ஒரு சங்கத்தானே இருக்கிற ஒரு ஆள் சும்மா தந்தது மதுரை மீனாட்சி அம்மன் இது சீரணி சாதிபாபா யாரு இது சீரணி சாய்பாபா இது ஒரு பிள்ளையார் அந்த கோயில இருந்து எனக்கு தந்தினேன் அப்படி கனகன இதான் அந்த கல்லு வச்சு ஆடுற அந்த போட்டோ நான் சொன்னேன் இது நீங்க தானே எல்லாரும் நம்பையில இப்ப தமிழ் புறம் வந்து எடுத்து காட்டினபடியா நேரடியா நம்பிக்கொண்டிருக்கேன் இதெல்லாம் நான் கண்ணால பார்த்திருக்கேன் சாமி என்று சொல்லி எல்லாரும் பேரெல்லாம் இப்படி ஒரு கல்லை தூக்கி சாதனை பிரிக்கிறார் என்றால் மிகவும் கரிச்சல் சூரியனுக்கு கிட்ட போக மேலாது நான் அந்த கல்லுக்கு கிட்ட போக மேலாது அவ்வளவு தூரத்துக்கு சூரியனுக்கு கிட்ட போனா எரிச்சு போடும் இந்த கல்லுக்கு கிட்ட வந்தா நான் முறிஞ்சு கீழே விழுந்து போவேன் அவ்வளவு தூரத்துக்கு இந்த படத்தை நான் விலை கொடுத்து கூட வேண்டிய தூக்கி எறிஞ்ச படத்தை கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன் எப்படி அழகா இருக்கு இந்த படம் பாத்தீங்களா ஏன்னு கேட்டா அவர் தமிழ் புரோக இருக்கிறார் இந்த படமும் ஐயா விலைக்கு வேண்டையிலையோ நீங்கள் நான் இந்த படம் வேண்டையில நான் ஒரு படமுமே இங்க வேண்டையில எல்லாம் கழிச்சு விட்ட படத்தை நான் கொண்டு வந்து இங்க காளியம்மன் இவாதான் இவா அப்படி நான் இதுவும் கழிச்சு விட்ட பொருளான் இதுகளெல்லாம் காயப்பட்டது நான் என்னதான் அந்த மக்கி எடுத்து வந்து மக்கு வச்சுட்டு செய்வது தெய்வம் ஒரு காலம் காயப்படாது இந்த சிலதான் காயப்படும் இதெல்லாம் வெற்றும் கிட்டத்தட்ட எத்தனை பிரிட்ஜ் இருக்கு நீங்க 50க்கு மேல கிடக்கு போல என்ன குஜுனியையும் போட்டிருக்கிறோம் இதுக்குள்ள சின்ன பாதைக்கால போய் வாரம் ஐயா ரொட்டியெல்லாம் மூடி வச்சுட்டீங்களா மூடுறோம் ரொட்டியெல்லாம் மூடி வச்சுக்கிட்டாக்க பூனை மெல்லமா சின்ன பாதை தானே மெல்லமா போங்க ஓகே அந்த ஃப்ரிட்ஜ் கதவு கேட்ட மாதிரி அந்த பாதையை ரெடி பண்ணிக்கிறீங்களா ஃப்ரிட்ஜுக்காக இங்க பாருங்க இதை சேவிச்சு வச்சிருக்கோம் வாவ் இந்த தண்ணியை நான் சேவிச்சு வச்சிருக்கேன் இது இந்த தண்ணியும் குளிக்கிறதா இந்த தண்ணியிலும் குளிப்பல ஓ இது உப்பு தண்ணி இல்லையா அது உப்பு தண்ணி தான் நான் இந்த நல்ல எண்ணெயில குளிக்கிறது உங்களுக்கு சாமி எல்லாம் இருக்கு உள்ள ஃபுல்லா பருத்தி செஞ்சிருக்கீங்க போல ஓ சோம்மா சார் பூக்கொண்ட பாருங்க இல்லாடி அதை பாருங்க பாருங்க அப்படி உண்டாக்கினீங்க இதெல்லாம் பருத்தி தெண்டவாட்டில் கொண்டு வந்து வச்சு எல்லாம் வந்து இங்கே பாருங்க தென்னம்புள்ளிய இங்கே இதெல்லாம் கணக்கோலை விரிஞ்சிட பார்த்தீங்களா இங்கே எக்கச்சக்கமான கணக்கோலை விரிஞ்சிடாக்கு குருத்தெல்லாம் அமைச்சிருக்கு வேப்பமரம் அமைச்சிருக்காரு வேப்பமரம் தானா உருவாகப்பட்டது இங்க பாருங்க அப்படி வச்சுக்கிறோம் நிலத்தை இப்ப நாங்க நிலம் அப்படி இருக்கு பாருங்க இரவுல பூச்சி நிலம் எல்லாம் ஒரு இல்லாமல் பூச்சி பெருசா இல்ல பெருசா இல்ல பெருசா இல்ல ஓ இங்க பாருங்க ஒரு அதிசயம் உண்டு நேரம் வாங்க ஒரு அதிசயம் உண்டு உங்களுக்கு தான் இது காட்டுறேன் எல்லாரும் பப்பா கீழே காய்க்கிறது இது இப்படி காய்ச்சிருக்கேன் இலை இல்ல இப்படி வந்திருக்கேன் ஒரு காய்ந்தான் ஓ ரெண்டு ஒரு காய்ந்தான் அப்ப நான் இருக்கிறேன்னு காட்டி இருக்கு தெய்வம் அப்ப இதுல இப்ப பாருங்க இந்த கல்லு தான் நான் தூக்கி வச்ச தலையில அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இதான கல்லு ஒரு தரம் தூக்க இல்லாது ஓ அருகு பாருங்க தூக்கி பாருங்க தலையில சும்மா நோமலா நாங்கள் வைக்கிறோன்னா இதை வச்சு நிக்கிறோன்றது போய் வேலை தூக்க மாடி வெயிட் யாரு வெயிட் நான் இது தலையில வச்சிருக்கிறேன்டா இப்படி வச்சிருக்கிறது ஓ ஓம்மா சார் அதே எல்லாரும் லைக் பண்ணி இப்படி ஒரு கணக்கு மாதிரி எத்தனை கிலோ வரும் நினைக்கிறீங்க இதுமே எப்படி ஒரு ஆனா இப்ப இதுக்கே இது வரும் கல் இதுல 75 கிலோ ஒரு 65 70 அந்த மாதிரில தான் இங்க வந்து பாருங்க உள்ளுக்கு இது ஒரு அதிசயமான கோயில் சீட் இல்ல அது இல்ல இது இல்ல இங்க பாருங்க இந்த அம்மா பாருங்க என்னென்ன கிடக்குன்னு தெரியும் இங்க பாருங்க இந்த அம்மா பாருங்க இருக்கேன் இந்த எப்படி இருக்கிறாங்க நான் இதோ எப்படி இருக்கிறான்னு பாருங்க சும்மா எல்லாருக்கும் பார்க்கத்தக்க நான் ஒரு கோவிலண்டா சீமெண்டால என்ன கோபுரம் கட்டி கோபுரத்துக்குள்ள வச்சு எல்லாம் செய்யணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் வருமானம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஆட்சி இருந்தால் எனக்கு உதவி செய்தா சரி அந்த தோடெல்லாம் அப்படியே சீமெண்ட் இதெல்லாம் போட்டிருக்கு எப்படி வடிவாக இருக்கிறான்னு இருக்கும் அவா கொடுப்பு இப்படியே போட்டபடியே விடணும் அவசரம் பால் கீழ் அவசரம் ஒன்றும் செய்யல அது அப்படியே வச்சிருக்கிறேன் அப்படியே வச்சிருக்கிறேன் பாலாலி அவசரம் செய்து இது புள்ளியார் இது வேறு ஒரு முனிவர் அந்த கங்கையை கொண்டு வந்து விட்டுறார் முனிவர் ரெண்டு அவர் சடாமுனிவர் அப்படி சகல இதுகளுக்கு இங்கே முனிவர் இருக்கணும் இங்கே பாருங்க சுத்தி சுவாமி தான் கீழே சீமை இருந்தாலும் மொழி இருக்கு கீழே சீமை இருந்தாலும் மொழி இருக்குது யாருங்க இந்த பிள்ளையாரு ஒரு சித்தர் இருக்கு பிள்ளையாருக்கு கொக்கெல்லாம் வச்சிருக்கு இவர் ஒரு சித்தர் அப்போ அவை நான் வச்சிருப்பானு வச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு பக்கம் சங்குகள் கிடக்கு
விளம்பரி சங்கு. விளம்பரி சங்கு மாதிரி ஒரு பெரிய ஒரு சங்கு, அதை நான் ஒரு அழகுக்காக உள்ளுக்கு வச்சு அமைச்சிருக்கிறேன். நான் இதை பார்த்து பாம்பு சட்டி ஆகும். இஞ்ச பாம்பு ஒன்றும் வராது. நான் இதுலயே படுத்துடுவேன் வந்து நல்ல காத்தோட்டம், நல்ல காத்தோட்டம். இப்படி ஒரு ஆலயத்தில் இப்படி ஒரு கோயிலை அமைச்சிருக்கிறாருன்னு சொன்னால் நான் ஒரு ஆள் தான் இருக்குமென்று நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் எல்லாரும் சீமெல்லாம் வச்சு எல்லாம் பதிச்சு ராஜகோபுரம் கோட்டை கோபுரங்கள் எல்லாம் கட்டி எழுப்பி இன்னைக்கு கடவுள் அங்க நிக்கிறானோ இல்லையோன்றதை எங்களுக்கு தெரியாது கிடையாது. எல்லா இடத்தையும் சித்தர் இருக்கு, இங்க பாருங்க புத்தரும் இருக்கார். எங்க கிருஷ்ணர் கீழே இருக்காரா? புத்தர் இருக்கு. எல்லாம் இப்ப வந்து இங்க இன்னும் ரெண்டு இல்லை, எல்லாரும் இந்த லிங்கம் கூட இருக்கு. இந்த அந்த அங்க லிங்கம் இருக்கு, லிங்கம் இருக்கு. ஜேசப்பாங்க இருந்தாரு, புத்தர் இருக்கு. ஜேசப்பாங்க முன்னுக்கு இருக்குது. ஏசப்பா எல்லாம் மடமாதா மடமாதா இருக்கா? பாத்து 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 மேல எழும்ப கூடாது. ஓ சரி சரி, அப்படியே போவோம் வழி. நீங்கள் பயம் இல்லையான்னு சொன்னபடியா தான். யாரு இப்ப இது என்ன சாமான் தெரியல. இது ஆஞ்சநேயத்தை கொட்டன். கடாயுதம். ஓ ஆஞ்சநேயத்தை ஆயுதம். சரி 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 சரி. அப்படி இதோட தான் நான் இருக்கிறது. இது என்ற புள்ள பொடியானதெல்லாம் தூங்கினது. எதுல? இந்த கட்டில். இந்த கட்டில இந்த கதிரையெல்லாம் தூங்கினேன். நித்ர கொண்டது இல்ல, தூங்கினது இந்த தன்மை சட்டி எடுத்தது. இதுக்கு இந்த கதிரை தான் இதுக்கு கால் உள்ளட்டு ஆள் நின்று தூக்கு போட்டு இதெல்லாம் இறந்தவன் தூக்கு போட்ட என்ன தூக்கில் தொங்கிட்டு இதுல ஏறி நின்று தான் தூக்கு போட்டது. அப்ப இது போட்டது அந்த அவைய கயிறை மாட்டிட்டு ஒரு முடிவு, அவையான முடிவு எடுத்து தேப்பனை பற்றி நிற்காமல் ஒரு அவயமான ஒரு முடிவு எடுத்ததுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாம் ஒரு கடவுள் செயல்லான். இது தாரதும் அழிக்கிறதும் அவன் செயல். ரெண்டு சில குடும்பத்தில் 5 ஆம்பளை பிள்ளைய கொடுப்பான். 5 ஒன்று வெறியாடும், ஒன்று ரோட்ல நீ கிடக்கும், ஒன்று வீட்டுக்கு படுத்திருக்கும், ஒன்று காட்டுக்கு நிற்கும். அப்படி கன மாதிரி பல வழியில் ஆண்டவன் விட்டுருக்கிறான். அதனால மேல கைத்துல தூக்க மாட்டி இதுகள் எல்லாம் இந்த கதிரையில ஏறி நின்றுதான் இந்த கதிரையை வயசு வரும் அவருக்கு. 20 வயது வரும். அதுக்காக இது பொம்பளையாகவும் இது அவற்றை புள்ளையாகவும் வச்சிருக்கு. கல்யாணம் முடிச்சா கல்யாணம் அந்த கதிரை அவராகவும் இவர் எப்படி சொன்னால் இறந்தவங்களோட மகனுக்கு இறந்ததுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் பிறந்திருக்கு. இப்ப கல்யாணம் முடிச்சு பிள்ளையும் பிறந்ததாகத்தான் நான் வச்சிருக்கிறேன். அதனால தான் இப்ப இதை மனைவி என்றும் இது புள்ளி என்றும் வச்சிருக்கிறேன். அவர் முடிவெடுத்த கதிரை. அவர் இதுல இருந்து தானே மரணிச்சது. அப்ப அவர் மரணிச்சது அவராகவும், இதை வந்து அவர்கிட்ட மனைவியாகவும், இவர் வந்து அவர்கிட்ட புள்ளியாகவும், இவர் அந்த அவர்கிட்ட புள்ளியை இவர் அப்படி ஒரு கற்பனை பண்ணி அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். இப்ப அவர்கிட்ட தனிமை வந்து காரணம் இதுதான். தனிமை என்ற முதல் காரணம் இதுதான். இப்ப இது உண்மையே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வந்தது என்னன்னு கேட்டால், இந்த பிள்ளையை நான் மனைவியாகவும் இது அவருடைய குழந்தையாகவும் வச்சிருக்கேன். அவர் தன் முடிவெடுத்த கதிரையில இது வேற எல்லாருக்கும் தெரியும். இந்த கதிரை கொடியாமத்துல சகல பேருக்கும் இந்த கதிரை வந்தவைக்கு எல்லாருக்கும் தெரியும். வந்து குறுநலுக்கு கூட இந்த கதையை தெரியும். குறுநலுக்கு எப்படி அவர் போனார், எப்படி வந்தார், எப்படி தண்டார் எழுதித்தான் இந்த பிள்ளைய மண்ணில் தாட்டது. அப்ப அந்த கவலையில எனக்கு ஒரு சொல்ற வேண்டி தந்தால் எனக்கு ஒரு தூணை வேண்டி தந்து அப்படி பாருங்க. இந்த மேடியை தயாரித்தது உலகில் நான் படிக்க வேணும் கொள்ள வேணும் என்ற ஒரு இதுதான் மேடையை படித்தேன். பாருங்க, ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். அந்த பாட்டை ரசித்து பாருங்க. செம்பரத்தம்பூவே செம்பரத்தம்பூவே உனக்கார் பேர் வைத்தது, பழையோர்கள் இருந்து எனக்கு பேர் வைத்தது. இதை பாருங்க, இதை வந்து பாருங்க. எப்படி இருக்கணும் என்ற ஆசை எனக்கு. இப்படித்தான் இருக்கணும் என்ற ஆசை. ராஜா உங்களை நீங்க இங்க ராஜா தானே, உங்களுக்கு நீங்க ராஜா தானே. ரைட். எப்படி ஓகே ஓகே ஓகே. எப்படி இந்த பூக்கண்டுகளை வைத்து நான் இருக்க வேணும் கொள்ள வேணும். இந்த வாசலில் இவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். இதுக்கு ஒரு சீட்டை பூட்டி கட்டி இருந்தால் இதுக்கு இன்னும் பூக்கண்டுகள் சிறப்பாக வளர்ந்து கொண்டு வரும். நான் என்னை பொறுத்தளவில் இறைவனை இப்படி வந்து என்னை எடுத்து என்னை முன்னுக்கு கொண்டவர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவ்வளோ தூரத்துக்கு மிக நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் நான் என்னை மிகவும் எல்லோரும் கழிக்கப்பட்டவர்களான் நான். ஆனால் கழிக்கப்பட்ட மனிதனை முன்னுக்கு கொண்டு வர என்று சொன்னால் ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் தான் என்னை முன்னுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் எல்லாரும் என்றதை நான் நிறைவுபடுத்துகிறேன். இந்த பூங்காவை வைத்து நான் தண்ணி இல்லாமல் இந்த பூங்காவை வைத்து சாவகச்சேரி செம்மணி சுழலை சாவச்சேரி கண்ணாடி புட்டி சுழலையிலிருந்து நான் தண்ணி கொண்டு வந்து இந்த பயிர்களை வளர்த்து இதை ஆளாக்கினேன். எல்லா யூடியூபில்காரருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்றேன்.
எல்லாரும் பாருங்க, இது மகனுக்காக நான் செய்யப்பட்ட எழுத்து. இவர் மகன் இறந்ததுக்காக செய்யப்பட்ட எழுத்து. கிளி போல் அவர் பறந்து போவார். முடிவு. எப்படி இந்த வாய்ச்சி சொல்லுவீங்களா என்ற இதுக்கு? கண்டிப்பா 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 இருக்க வாசிங்க பாப்போம். இருந்து இது நான் இது நான். அப்ப இதெல்லாம் வந்து உங்களை எடுத்து இந்த போட்டோலாம் எடுத்தது யாரு? போட்டோ இங்க வந்து எடுத்தது உள்ளுக்கு உள்ள எடுத்து இங்க வச்சு அழுகுறேன். அந்த காயம் அந்த மனைவியும் பிள்ளையும் இது இந்த இருக்கிற பிள்ளை. இந்த அதுக்கு இருக்கு பிள்ளை. இந்த இருக்க மனைவி மற்ற இஞ்சால கோயில். இதான் மகனா? மகன் வேற மகன் வேற போட்டோ. இந்த இடக்கு மகன் பெரிய போட்டோ ஒண்ணும் இல்லையா? இருக்கு. விபரீத முடிவு அப்படின்னு சொல்லி போட்டு திகதி போடல. தேதி போடல. இதை நாங்கள் சின்னவும் வெங்காயம் கட்டலாம்ன்றதுக்காக நாங்கள் தேதி போடல. இதை கொடியாமத்துல திரும்பவும் கட்ட வேணும் என்ற யோசனை எனக்கு இருக்கின்றது. அவர் கிளி போல போயிட்டார். சிந்திஜனோடு அன்பாயிருந்த தகப்பனார், தாயார், சிந்திஜா, பெண் சகோதரம், சிநேகிதன், மருமக்கள், உறவாடிய சிநேகிதர்கள் விபரீத முடிவுதான் என்ற முடிவை எடுத்தால் பெற்றோரும் கடவுளும் ஒன்றும் செய்ய முடியாது. தன் பிள்ளை போல் மற்றைய வாலிப பிள்ளைகளும் இந்த முடிவு எடுக்கக்கூடாது என்று சிந்திஜனுடைய தந்தையார் தெரிவிக்கிறார். மனித உருவம் கொண்ட சிந்திஜன் கிளி பறவையாகவே பறந்து போகிறார். கொடிகாமம் பொது மன்றத்தடிதான் இவர்களுடைய இருப்பிடம். கிருஷ்ண பெருமான் எது நடக்க வேணுமோ அது நன்றாக நடக்கட்டும், எது நடக்கக்கூடாது நன்றாகவே எது எது நடக்கக்கூடாது நன்றாகவே நடக்கட்டும். ஒரு உயிர் சாவதற்கோ தாக்கவோ எரிப்பதற்காகவோ சம்மதிப்பதில்லை. இறப்பதும் பிறப்பதும் பலமை, அதை தடுக்க முடியாது. எந்த ஒரு தாயும் 10 மாதம் வயிற்றில் சுமக்கும் போது எத்தனையோ கற்பனையும் சுமந்து வளர்க்கிறார்கள். கிளி போல தாயும் தந்தையும் பாசமாக வளர்த்த உன்னை இனி எந்த பிறவியில் காண்போம். கணபதி பிள்ளை, ஏகாம்பரம் குடும்பம். இது நான் வாசிக்க மாட்டேன், எழுத தெரியாது. எழுத தெரியா வாசிக்க மாட்டேன். இது எப்படி நான் நடிக்கிறது யோசிச்சு பாருங்க. அது அப்ப எப்படி அடிச்சது தெய்வம் தந்தது எனக்கு. நீங்க சொல்ல நான் பாடுனேன் இல்லோ, அதே போல எனக்கு அந்த எண்ணங்கள் அங்க உள்ளுக்கு உருவாகினது. அது மற்ற இங்க வந்து பாருங்க, இதா அதால போகணும். தனித்தீவு ஐயா தனித்தீவு இப்போ எல்லாருக்கும் தெரியும். தனித்தீவு ஐயானா தான் தெரியும். தனித்தீவு ஐயா தனித்தீவை உருவாக்குறதுக்கும் இந்த தனித்தீவில் வாழ்கிறதுக்கும் அவற்றை மண் நிறைஞ்ச வழிகளை வந்து இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு காட்டியிருக்கோம். கண்டிப்பாக. அதாவது இதுதான் உண்மையான காரணம். இங்கே இருக்கிறதுக்கான உண்மையான ரீசன். இந்த தனித்தீவில் இவர் இன்று வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தனிமையில் வாழ்கிறதுக்கு காரணம் அவர் பெத்த மகனை பறி கொடுத்த அவர் கணக்கு ஆசைப்பட்டிருக்காரு. கல்யாணம் முடிக்கணும், பிள்ளை இருக்கணும், பேர பிள்ளை இருக்கணும். இந்த ஒரு காரணத்தால் தான் இவர் இங்கே வந்து தனியாக ஒரு 10 பிறப்பு காணி எடுக்க அதில் 5 பேருக்கு அவருக்கு கொடுக்கணும், 5 பேருக்கு பட்டை கொடுக்கணும். 10 பிறப்பு காணி இருக்குது. பெரிய கற்பனைகள். கண்டிப்பாக உங்களோட கற்பனைகள் நிறைவேறும் ஐயா. ஒன்று யோசிக்காங்க. நீ உங்களை இதிலேருந்து இந்த ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பாக எத்தனையோ பேர் எத்தனையோ வளத்தில் இவ்வளோ பேர் இவ்வளோத்தையும் செஞ்சுருக்காங்க. கடவுள் மூலமாக ஒரு ஆள் கண்டிப்பா உதவி செய்யும். யோசிக்காங்க. இந்த பெரிய பானைக தண்ணி இதை தலையில வச்சிருக்க அப்படியே நிற்கும். அப்படி இந்த தலையில நீங்க இது 2 பண்டித்தரிச்சி அம்மன் கோயில் ஆடுனதை எல்லாரும் ஜூட்டி பில்லி எடுத்து போட்டது. அப்படி இது ஃபுல்லா தண்ணி என்ற வேப்பங்குள்ள இது தேங்க எல்லாத்தோடும் இது நிக்க பண்றேன்னால் முடிஞ்ச விஷயம் இல்லை. இது கடவுள் எனக்கு கொடுத்த கூட. எல்லா இடத்துலையும் நான் கரவமாடி என்ன தெரியாத ஒரு தரமே இல்லை. மிக நன்றி. இதால போவோம். இதால இதுக்குள்ளால இங்கே இந்த காபட் போட்ட பாதையாலே போயிட்டோம்னா சரி. கிரைண்டர், மிக்சி. இங்கே இதில் கத்தாழை இருக்கு பார்த்து. இங்கே இருக்காரு யாரு? மாதா. இல்லை அதே பிளான் அப்படி காற்றுக்கு பறக்கப்படாண்டா ஆணி நடத்தி அது காத்தடிச்சாலும் இதுக்கும் ஒரு பிரச்சனை என்று கேட்டா இதையும் இருட்டுக்கு போய் அதுக்குள்ள தூக்கி வந்துட்டாரு. இது இருக்கா அப்படிங்க. இது பெரிய ஒரு போங்க வா விலை கழிவு இருக்கு பாப்போம் பாரு. நான் லைட் அடிக்கவா? இந்த இருட்டுக்குள்ள இங்க ரூம் இருக்குடா. இந்த நம்ம அவசரம் ஒன்றும் இல்லை தானே உங்களுக்கு? ஓகே போங்க வா.
மண்டையில விழுந்துரும். இதுதான் அவசரம் இல்லை ஆறுதல விட்டு பிரச்சனையும் இல்லை. ஓகே உங்களோட அந்த பேனர் சரி ஆறுதல் ஆகணும் ஏன்னா இங்கே இதுக்குள்ளேயும் சாமி படங்கள் இது இருக்கு ஆவலுங்க இந்த வாரம் கண் கை சரி இந்த ரைட் இது ஆவலுங்க இதை இப்போ அவுட் இது இந்த பேனர் இந்த இது உங்க காட்டிக்கிடா பிடிச்சி இதுவும் காட்டணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இது அவங்க சரி பார்த்து ஓ அது விழுந்த பிளாட்டுக்கும் நீங்கள் வாங்க இங்கே வாங்க இது ஒரு பெரிய அதிசயம் இங்கே தான் இருக்கும் மக்களுக்கு தெளிவாக காட்டணும் எங்க இதில் விருப்பம் பாய்ச்சி பாருங்க இப்போ மேலே இருந்து வந்த கல்லு வந்து கீழே விளையக்குல நீங்க அம்மன் அருளால அந்த கல்லை அடிச்சதால அந்த உயிர் தப்பி இருக்கு ஓகே அதை வாசிச்சு இந்த உங்களோட இதுல பெக்ல இது கண்டிப்பா இது எடுக்கணும் வாங்க அவர் என்ன பாடுவா கதை அவர் பாடுவா கதை கட்டும் விஜயாரம் சாவக்கச்சேரி தொகுதியில் இயங்கிக் கொண்டு வரும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் உதவியாளர் மயிரிடையில் உயிர் தப்பினார். மக்களுக்கு அறியக்கூடியதாக இந்த பணரை அடித்து இவர் வசிக்கும் மண்ணுக்கும் இந்த உயிருக்கும் தொடர்பு இருந்தபடியால் திரும்பவும் அவர் பிறப்படுத்தார். இன்னும் சில காலம் இருக்கும் வரையும் இறைவனை வேண்டுகிறேன். இவர் இந்த ஆலயத்திற்கு பூசை செய்யும் பூசகராக இருக்க வேண்டுமென்று 12 அடியும் 1 இன்ச்சு தூரத்தில் இருந்து கொங்கிரீட் கல் தலையில் வந்து விழப்பட்ட கல்லை கையால் அடித்தபடியால் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. கல் விழுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் எவ்விதமான உதவியும் செய்யவில்லை. மேசனின் உதவியால் சாவக்கச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இப்படிக்கு பூசகர் கணபதி பிள்ளை ஏகாம்பரம். அந்த கணபதி பிள்ளை ஏகாம்பரம் அப்பான்ற பேர் இந்த ஆஞ்சநேயரும் அந்த அம்மனும் எனக்கு உதவி இருந்தபடியா தான் நான் அடிச்சேன். கண்டிப்பா மடிங்க கீழே வைக்க இலை போட்டு கூடாது இந்த இலை போட்டு கூடாது இதுல அப்படி அடிச்ச அடியில கை விரிஞ்சு இதுல சரக்கி இருந்தேன். இதை நான் எடுத்து கொடுக்கணும் மக்களுக்கு இதை பிடிங்க இப்படி நீங்கள் வருவியல் இதை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உலக நாடுகளுக்கு முழுக்க காட்டணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தபடியா தான் இன்றைக்கு 2 பேனரையும் உங்களுக்கு காட்டி கிடக்கு. அந்த டிப்பா புயல் அடிச்சு போலாங்க இருந்தீங்க எங்க இதுக்காண்டு நான் புயல் அடிச்சு இப்ப கிட்டடியில ஒரு காத்து அடிச்சு போகாம அதுக்கு 3 நாளும் இதெல்லாம் கிடந்தேன். இப்போ வளைச்சு தண்ணி வந்துருக்கு வளைச்ச தண்ணி ஃபுல்லா நின்றது. இங்க பாருங்க பாதை இதண்டது இது நான் கூட்டையில பூச்சியில் ஒன்றும் இல்லை தானே பாம்பு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க சோழி எப்படி இருக்காண்டு கண்டிப்பா பாருங்க இவ்வளவு தூரத்துல இவ்வளவு இதுகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு நடத்தேக்க எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால் இப்படி ஒரு விழாவில ஒருவர் வாழ்ந்திருக்கிறாரு இல்ல உலக நாடுகள் முழுக்க பாக்குறாரு. இந்த மாங்கண்டு இல்லையான்னு மாங்கண்டு வச்சிருக்காங்க. மாங்கண்டு இல்லையாண்டு மாங்கண்டு வச்சது நீ கொஞ்சம் பட்டு கொண்டு போகிற மாதிரி கிடக்குது. நீ அடுத்த மாங்கண்டு வேண்டி வைக்கணும். ஒரு நல்ல மண் எடுத்து கிடங்கு எடுத்து இதெல்லாம் கீழே துவைக்கிறது உடுப்பு துவைக்கிறதா இதை அடிச்சு அதுக்கு தான் தண்ணிய குடத்துல தண்ணி எல்லாம் இருக்குன்னு. இந்த வாழை எல்லாம் நட்டு வந்திருக்குது. இது செங்கத்தாலையா? இது கத்தாலையா? சும்மா அந்த மாதிரி வந்திருக்குது. செங்கற்றாலையா? செங்கற்றால எடுக்கிற கஷ்டமே இன்னும் தெரியல. அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஐயாவோட விழா காய்ச்சிருக்கிறோம், ஐயாவோட விழா உரையாடி இருக்கிறோம். இப்போ உங்களோட மனநிலை இந்த மாதிரி? இல்லை நானும் அதாவது இப்போ நம்மளோட தீவா தமிழ் ப்ரோ எல்லாம் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னால் இன்னொரு சேனலில் போட்டிருந்தா போல அந்த வீடியோ பார்த்தேன். அப்போ இந்த எங்கடா இருக்கிறாரு, அப்போ தீவோன்னு சொன்னாலும் இவ்வளோ தூரம் இருக்குமா அந்த தீவோன்ற மாதிரி கற்பனைகள் வேறு விதமாக இருந்தது. ஏன்னா நிறைய டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க தானே சில பேர். அப்போ நீங்கள் காண்பிச்சதுக்கு அப்புறம் தெரியும் இந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டர் தான் வந்து ரோட் வர மாதிரி இந்த தீவு இருக்கு. ஆனால் உண்மையில் யாருமே
அப்படி ஒரு தீவு வாழ்க்கையை வந்து வாழ ஆசைப்பட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் தன்னோட மகனுக்காக, இறந்த மகனுக்காக வேண்டி ஒரு தீவை கொண்டு வந்து அந்த தீவுக்குள்ள மகனுக்கு இறந்ததுக்கு அப்புறமா வந்து திருமணம் பண்ணி வச்சு, திருமணத்தில் வந்து ஒரு குழந்தையும் பிறந்ததா வந்து ஒரு கற்பனை உலகத்தை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்தவங்களுக்காக அது ஒரு பைத்தியத்தனமாக இருந்தாலும் இது உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். வரைக போய்க்க மனைவியும் பிள்ளைகளும் இருக்குன்னு பார்ப்பேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ எது நினைக்கிறாங்களோ, ஆனால் நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நம்ம பண்ணுறோம். நம்மளுக்கு இருக்க போகிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எப்படி அவர் முடிஞ்சது. ஆனால் உங்கள்ட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, ஏன் நீங்கள் பைத்தியார்த்தனமா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்டிருக்காங்களா? என்னோட ஒரு தரம் பெருசாக கதைக்கிறதில்ல, நான் ஃபோனில் பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களோட ஃபேம்ஸு இன்றைக்கு நான் சுண்ணாம்பு போனேன், மாவிட்ட போனான். அப்போ அங்கே ஒரு மில்லுக்கு போய் நான் அரைச்சி கொண்டு வந்து கொடுத்தேன். நான் கொடுக்க அந்த மில்லில் வேலை செய்கிறவர் சொன்னார், நீ ஒரு கடவுள் ஒரு ஆள், இன்னும் நடுவாக யூடியூப்பில் தட்ட வந்தோன்னு இருக்குது, ஏன்னப்பா இப்படா ஒரு செய்வோம், எனக்கு ஒரு அதிர்ச்சியை தந்து சந்தோஷத்தை தந்துட்டுது, பெரிய நீ ஒரு பெரிய ஆள் தான் ரெண்டாந்தாள் சொல்ல எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. என்ன நெஞ்சு குளிந்த மாதிரி சிந்திசன நச்சன் என்ற பிள்ளையால நான் இவ்வளவு தூரத்துக்கு பேரும் போலமே பாரனே என்று சிந்திசனை பற்றி ஒரு பாட்டண்டை பாட வேண்டும். சிந்துசன் என்று ஆசையாய் வளர்த்தோம், அந்த ஆசம் மலராகி போய்விட்டது. கிடங்கோடு கிடங்கிங்கு மூடையெங்கு இந்த மனம் கூட பொறுக்காமல் நிற்கிறேனுப்பா. சிந்திசன் இனி எப்பட வரப்போராய். கிடங்கிலில் மூடினால் சேசு ஒழும்பி மாதிரி என்ற புள்ளை எழும்ப மாட்டுது. இயேசுக்கு தத்துவம் இருக்கு, இயேசுக்கு வல்லமை இருக்கு, ஒளிம்பினார்க்கும் அதிர்ச்சியோடு என்ற பிள்ளை எழும்புமோ. தாண்டதுதான் சிந்திசன் என்று இங்கு மனைவியும் பிள்ளையும் வைத்து தொட்டிலை எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிந்திசன் ஒரு பிள்ளையாக பிறந்து ஏன் இந்த முடிவை எடுத்தாய் அப்பா என்று நீ வந்து ஒரு நேரம் என்னோடு ஆறவில்லையே, அழகோடு உறவாட வரவில்லையே, அழகோடு உறவாக பலனில்லையே, இந்த பலன் எங்கே கிடைக்குதென்று தெரியவில்லை. இந்த உயிர் தானே போய் இந்த உறவுகளை நிற்க எங்கே தெரியவில்லை. சிந்திசன் ஒரு மனம் வாழ ஒரு மனம் இருக்க இனி என்ன எங்களுக்கு வேதனை. சிந்திசன் என்று நான் கொடியாமத்துக்கு பார்க்க போனேன், இனி யாரிடம் நான் போயும் பாப்பேனையா. ஆம்பிள பிள்ளையாகி தெரிந்தெடுத்தோம், ஒரு பொம்புளைக்கு கட்டி வைக்க காத்திருந்தோம். மாலையாக விழுந்துதே, பொட்டியில் மாலையாகி விழுந்துதே, மலர் வளையமாகி போச்சுதே. கிடங்கிலே கொடியாம சுடலையிலே, சோனாம்பிலா சுடலையிலே கிடங்கு சிலைந்து கொண்டு வெட்டியவர் எறிந்து உம்மை தாட்டாரே. முதல் இந்த பாட்டை பாடுகின்றதுக்கு அவர்கள் தத்துவம் தந்து என்னை இதை பாட வேண்டும், ஒரு பாட்டுண்டு அவர்கள் நினைத்து பாட வேண்டும் என்ற தந்த யூடிக்காரருக்கு மிகவும் என் சந்தோஷத்தை வேண்டிக் கொண்டு நான் இந்த மேடையை விட்டு வெளியேறுகிறேன். ஸோ வந்து நேற்று நாங்கள் வேண்டி கொண்டு வந்திருந்தோம், ஐயாவோட வந்து ரொட்டி செய்து சாப்பிட்ற அப்படி சொல்லி. நேற்று வந்து ஐயாவை வந்து எங்களால் மீட் பண்ண முடியலை. அண்ட் மறுபடியும் இன்றைக்கி வந்து வேண்டிட்டு வந்தோம். நாங்கள் வரதுக்கு முன்னாலே ஆல்மோஸ்ட் வந்து அவர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அவர் பண்ணிட்டாப்புல. ஸோ உண்மையில் அவர் சாப்பிடணும், இந்த இடத்துல வந்து எப்படி எந்தளவுக்கு சாப்பிட்றாருன்றது தெரியாமல் தான் நாங்கள் அதெல்லாம் வேண்டி கொண்டு வந்திருந்தோம். ஆனால் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு தனக்கு கிடைக்கிறத வச்சுக்கொண்டு அவர் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக ஓரளவுக்கு படுத்துறங்கிறார் வந்து. ஸோ அவருக்காக வேண்டி தான் நாங்கள் அது வேண்டி வந்துருந்தாங்க. நாங்கள் முன்னுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றோம்ன்ற சொல்கிறத தாண்டி வந்து அவருக்கு திங்ஸ் வேண்டி கொடுக்குறோன்றதுக்காண்டி தான் அது நாங்கள் வேண்டி கொண்டு வந்து நாங்கள். சரிங்க, அப்போ நாங்கள் போய்ட்டு வரோமா? சந்தோஷம். ஓகே, போயிட்டு வரேன். ஒன்றும் யோசிக்க கூடாது, எல்லா நன்மைக்கு. ஓகே. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஆல்மோஸ்ட் வந்து போட்ட வீடியோ தான். அப்போ கண்ணன் தான் சொன்னார் வந்து இப்படி தீவுக்குள்ள இருக்கோ ஐயா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் எல்லோரும் போட்டாங்க தானே நான் சொல்ல. கண்ணன் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். என்னென்ன சொன்னீங்க? எல்லாரும் போட்டிருக்காங்க தான், ஆனால் ஐயா தீவில் இருக்கிற ரீசன், உண்மையான ரீசன் என்னதுக்காக அவர் அங்கே இருக்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு, இங்கே வர வேண்டிய காரணம் என்னென்னு வந்து
வெளியில இருந்து வராங்களுக்கு பெருசாக தெரியாது, ஐயா சொல்லவும் இல்லை. ஸோ ஐயா விஷயங்களை சொல்லிக்க இன்னத்துக்காக தான் இங்கே வந்து இருக்கிறன்ற விஷயத்த யாருக்கும் மென்ஷன் பண்ணதில்லை. அவர் வந்து அது அவரே சொல்லியிருக்காரு தானே, தான் வந்து மகனுக்காக ஒரு சோலை அமைக்கணும், மகனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும், மகனுக்கு ஒரு அவர் வந்து அந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறார். மகன் தவறுனோன்னு அவர் வந்து அந்த மகனுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை வந்து இங்கே வந்து செய்கிறார். தனிமையிலேருந்து மற்ற சொந்த பந்தம் எல்லாம் வேணாம்னு போட்டு அவர் இங்கே வந்து தனிமையிலேருந்து கல்யாணம் முடிச்சு அவருக்கு ஒரு பேரப்பிள்ளை இருக்குது, அவருக்கு ஒரு வீடு இருக்குது, லைட் இருக்குது, குசினி இருக்குது. அப்படி அந்த ஒரு உலகத்தில் அதாவது வந்து தன்னை மகன் உயிரோட இந்த பூமியில் இருந்து எப்படி கல்யாணம் முடிச்சு எப்படி பிள்ளைகளெல்லாம் வந்து வாழுவாங்களோ அந்த ஒரு கற்பனை உலகத்தில் அவர் இங்கே தன்னை மகன் இருக்கிறாருன்னு வச்சுக்கொண்டு இங்கே தனியே கண்டிப்பாக இருக்கு. இதுதான் அவர்கிட்ட சில பேரால் சில விஷயங்களை வந்துட்டு விட்டு கொடுக்க முடியாது, அதை மறக்கவும் முடியாது. வந்து அப்படி தான் தன்னோட மகனோட இறப்பை வந்து இன்றைக்கி கூட மறக்க முடியாத நிலையில் தான் அவருக்கான ஒரு கற்பனை உலகத்தை வந்து உருவாக்கிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. வந்து இதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இது ஒரு பைத்தியார்த்தனம் அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்மளை கைமீறி போயிடுச்சுன்னா அதுலேருந்து நம்ம வெளிவரன்றது கஷ்டமான விஷயம். முன்னாடியே வந்து அப்படின்னு சொன்னால் இவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் இவரை மாற்றிட்டனால மாற்றிருக்கலாம். ஆனால் அவர் இவ்வளோ விஷயம் பண்ணுறாருன்னு சொன்னால் இது பைத்தியார்த்தனம்ன்றதை தாண்டி இது அவருக்குள்ளேயே ஒரு ஆசை அவருக்குன்னு கிடைக்கப்பட்ட ஒரு ஆற்றல். ஸோ அதை வச்சு கொண்டு ஒரு இது பண்ணுறாருன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்மளோட கற்பனைக்கும் எட்டாத சில விஷயங்களை அவரோட கற்பனையை வச்சு கொண்டு இவ்வளோ பண்ணியிருக்காருன்னும் போது அது ஒரு பிரமிப்பாக வந்திருக்குது. ஆகையினால அவர் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாஜகான் மும்தாஜிக்காக தாஜ்மஹால் கட்டின மாதிரி அவருக்கு இறந்த தன்னோட மகனுக்காக தனி தீவண்ணம் உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு சோலையை உருவாக்கி அந்த சோலைக்குள்ள இப்போவும் தன்னோட மகன் வந்து இறந்த கதிரையை வச்சு அதுக்கு மேலே மகனுக்கான ஒரு திருமணத்தை பண்ணி மகனுக்கு ஒரு குழந்தை கிடைச்சதாகவும் அதாவது தனக்கான ஒரு பேரப்பிள்ளை கிடைச்சதாகவும் வந்து கிரியேட் பண்ணி அதற்கான ஒரு உலகத்துக்குள்ள அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பெரிய ஒரு விஷயம் மேலே அவர் அந்த மகன் இறந்த அந்த கதிரை மகனாகவும் அவர் பொம்மை அவற்றை மகன் மனைவியாகவும் பேரப்பிள்ளையாகவும் மூன்று பேரையும் இந்த இடத்துல தான் மகன் ஃபேமிலியோட தான் வாழ்றதாக தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர்கிட்ட உலகத்தில் அவர் ஆசைப்பட்ட உலகத்தில் அவர் அப்படி வாழ்ந்து இதை நாங்கள் ஒரு பைத்தியகாரத்தனம்னு சொல்லிடாது. இதை வந்து இவர் ஒரு மெண்டல் அப்படின்னு நாங்கள் எந்த ஒரு விஷயம் இவர் வந்து தனக்கு விரும்பின ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து தனக்கான சுதந்திரம் தனக்கான ஃப்ரீடம் அந்த விரத்தி மகன் இறந்துட்டார் தான் இப்படி எல்லாம் வச்சிருக்கணும் அதை அவர் வந்து ரியல் வாழ்க்கைய மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் என்னதான் இப்போ அவர் சொன்னாலும் ஊருக்காரன் நீங்கள் சொல்கிறத வந்து சில விஷயங்கள் நம்புறேன்னு சொன்னால் அவரை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்டில் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவரோட மகன் எப்போ இருந்தார் எப்படி இருந்தார் நடந்து? அவரோட மகன் வந்து 1 வருஷத்துக்கு முன்னே இறந்துருக்காரு. சரியா 1 வருஷத்துக்கு முன்னே இறந்துருக்காரு. அவர் இறந்து அவர் அடக்கம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் மகன் இறந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் தான் நான் அதெல்லாம் தெரிந்த ஊரில் கேள்விப்பட்டிருக்கோம். தென்மராஜ்யன்ற பெரிய ஊர் தானே இவர் இருக்கிறது அங்கே கொஞ்சம் தள்ளி. அப்போ அதுக்கப்புறம் நான் இப்போ இவரோட சந்திக்க தான் இப்படி என் மகன் இறந்தது அவருக்காக நான் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன். நான் அவசரப்பட்டு இதெல்லாம் முடிவு எடுத்துட்டாரு. நான் ஓகே பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க ஆறுதலை மட்டும்தான் எங்களால் சொல்லி என்ன செய்யலை. அதுக்கப்புறம் நான் தெரிந்தேன் நம்மளோட ஒர்க் விஷயமா அப்படியே எல்லா இடம் தெரிகிறதால அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று பார்க்க தான் ஓகே இன்னார் ஜோகன்னு ஓகே சாவச்சியில் தான் இருக்குன்னு போட்டு நான் ஒருக்கா வந்து பிறகு நடுபடி எல்லாம் நடக்குதுன்னா நீங்கள் தனித்தீவில் வாழ்கிற அந்த வீடியோ எல்லாம் வந்திருக்கு. என்ன ரீசனுக்காக நீங்கள் இங்கே வந்து இப்படி தனியாக வாழ்கிறீங்க அன்றைக்கு தான் அவர் இந்த விளக்கத்தை சொன்னார். எனக்கு என் மகனுக்காக நான் இந்த ஒரு பூங்காவை உருவாக்கி அதுக்குள்ளே என் மகன் வாழ்கிறதா நினைச்சோன்னா ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்துருக்கேன். எனக்கு இனி வெளியில் யாருமே தேவையில்லை. உணவுக்காக மட்டும் தொழிலுக்காக மட்டும் நான் வெளியில் வாழ்றது மற்றும் போல தானும் தன் மகனும் மனைவியும் பிள்ளையும் வாழுதுன்னு சொல்லி எனக்கு நான் குழம்பிட்டேன். என்ன காரணம்னு சொன்னால் மனைவியும் பிள்ளையும் வாழுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நானே உண்மையிலேயே அவர் கல்யாணம் முடிச்சு பிள்ளை இருக்குது. அப்போ அவர் வந்தோன்னா மனைவியை பிள்ளைய கொண்டு வந்து வச்சு இங்கே வாழ்கிறாரோ என்னவோ அப்படி அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து அப்போ இதை அப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பார்த்தேன். பார்க்க தானே அவர் சொன்னார் இல்லை அவர் கல்யாணம் எல்லாம் முடிக்கலை. அவர் கல்யாணத்தை அவர் தான் அப்படி கற்பனை பண்ணவர். அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணு வடிவான பொண்ணு பார்த்து புள்ள பிறந்து தங்களோட சந்தோஷமாக குடும்பமாக சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் காரணம் இந்த கதிரையில் தான் அந்த தூக்கு மாட்டி தொங்கின இது மகனாகவும் இந்த பொம்மை மனைவியாகவும் பேர பிள்ளையாகவும் தான் பார்க்குறேன்னு சொல்லி இதுதான் இந்த தனித்தீவில் வாழ்கிற ஐயாண்ட உண்மையான வரலாறு.
யாரும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் அந்த ஐயா வந்து சில knowledge வந்து இப்பயும் இருக்குது. அந்த பேசுகிறாப்புல அந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களோடதுக்காக வேண்டி சொல்லுங்கள், நான் என்னோடதுக்காக வேண்டி சொல்கிறலாம் வந்துட்டு இப்போ வந்து பேசுகிறாரு. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ எப்படி எடுத்துக்கொள்கிறது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ கண்ணன் நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து நாங்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஸோ ஐயா பற்றின உங்களோட கருத்தை கீழே வீடியோக்குள்ளே கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.